வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்கு? நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்குல்ல, கோவில் கருவறையிலிருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வெளியேற்றப்பட்டார். கருவறைக்குள்ள இளையராஜா அவர்களுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் என்னென்னமோ உருட்டினாங்க. இதை உண்மை நம்பி திராவிடன் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் சொல்றாரு, இதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் பேசினார்ல, சனாதனத்தை டெங்கு கொசு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசினார்ல உதயநிதி, இதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் கருத்து தெரிவிக்க பெரிய ஒரு பஞ்சாயத்து வெடிச்சிச்சு. நம்ம நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தமிழக மீடியாக்களை நம்ப முடியாது, இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் தரப்பு விளக்கத்தை கூடிய விரைவாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. தமிழக மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழக மீடியாக்களுக்கும் காலையிலேருந்து இதை ஷேர் பண்ணி கருத்து சனாதனத்துக்கு எதிராக கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறாங்களே, அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். அதுக்கு முன்பாக தமிழக மீடியாக்கள் அடித்த லூட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதிய தலைமுறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புதிய தலைமுறை செய்தி போடுறாங்க, என்னது கருவறைக்குள்ளேருந்து வெளியேற்றப்பட்ட இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை செய்தி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்களாம். கருவறைக்குள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி பொதுமக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை இன்னும் அதிகமாக தூண்டி விடுற மாதிரி மக்கள் ரெண்டு பேர் போட்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே தெரியலை, சும்மா அடித்து விட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்குறது. அப்போ தானே பொதுமக்களுக்குள்ள சண்டை வரும். புதிய தலைமுறை அப்படி. இன்னொரு பக்கம் தந்தி டிவி ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்த்த மண்டபத்துக்குள் செல்ல முயன்ற இசையமைப்பாளர் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செய்தியை ஆரம்பிக்கிறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரம், இளையராஜாவை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவி ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து சன் நியூஸ், இளையராஜா வெளியேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ். இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸுடைய ஹெட்டு குணசேகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய சமூக வலைதளத்தில் அதை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இளையராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இளையராஜாவுடைய கவுண்டரை நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை மையமாக வைத்து சில பொய்யான வதந்தி பரப்பி வராங்க, என்னை மையமாக வச்சு சில பொய்யான வதந்தியை பரப்பிட்டு வராங்க. நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள், இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா பதிலடி கொடுத்துருக்காரு. ஒரு காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா செய்தி சேனல்கள் போடக்கூடியது தான் நியூஸு, அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நினைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது, ட்விட்டரில் யாராவது கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு தலைப்பு செய்தி அப்படின்னு போடுறதுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள் லாய்க்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி விட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அது பற்றி தலைப்பு செய்திகளாக போட்டு அது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸு கூட தமிழக மீடியாக்கள் கிட்ட இல்லை. தவறுதலாக இந்த செய்தியை போட்டுட்டோம், தவறான செய்திக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த பேசிக்கான ஒரு குவாலிட்டி கூட இல்லை தமிழக மீடியாக்களுக்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பொய்யை பரப்பி விட்டுட்டு இளையராஜா இப்படி ஒரு பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் அது நடக்காத மாதிரியே கடந்து போயிட்டாங்க தமிழக மீடியாக்கள், வேற ஏதாவது ஒரு செய்தி பக்கத்து போயிட்டாங்க. இந்த விவகாரத்தில் பாஜகவினருடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? இஷ்டத்துக்கு தமிழக மீடியாக்கள் போலியான செய்திகளை பரப்பி விடுறாங்க, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேது? அந்த மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும்ல. இத்தனைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் யார் தெரியுமா? எல் முருகன் அவர்கள், தமிழகத்திலிருந்து போனவர். அவருக்கு தமிழக மீடியாக்கள் செய்யக்கூடிய அட்டூழியம்லாம் இன்னும் தெரியாமையா இருக்கு. தமிழக மீடியாக்கள் சில மீடியாக்களை இப்படி பொய் செய்திகளை பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது ஆக்ஷன், சஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபைன் போடுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் ஃபியூச்சரில் பண்ண பயப்படுவாங்க. என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டா இது மாதிரி இதை விட மோசமான போலியான செய்திகள்லாம் பரப்புவாங்க தமிழக மீடியாக்கள் அப்படின்னு பாஜகவினர் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் கருவறை விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, கோவில் கருவறைக்குள்ள எல்லா பிராமணர்களும் போக முடியுமா? கிடையாது. பாண்டிய சொல்றாரு, நேற்று யார் கவனிச்சிங்க, இளையராஜா அவர்களுடைய உதவியாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் ஸ்ரீராம் அவர்கள், அவர் பிராமணர். இளையராஜா அவர்கள் நேற்று எங்கே இருந்தாரோ கோவிலில் அதே இடத்துல தான் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த உதவியாளரும் இருந்தார். பிராமணர் அப்படிங்கிறதுக்காக அவர் உள்ளே போக முடியுமா? முடியாது. கருவறைக்குள்ள கோவில் அர்ச்சகர்களை தவிர யாரும் உள்ளே போக முடியாது. இது யாராக இருந்தாலும் சரி, பிராமணர்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது, கோவில் அர்ச்சகர்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே நேற்று ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாரு. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களாம் அமைதியாக சைலண்டாக
அவங்க பாட்டுக்கு கோவிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வராங்க. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாதவங்களும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கையே இல்லாதவங்க தான் இந்த புரட்சி அப்படிங்கிற பேரில் சபரிமலைக்குள்ளே பெண்கள் போகணும் அப்படிங்கிறது, கருவறைக்குள்ளே எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது அப்படிங்கிறது, இது மாதிரியான கருத்துக்களை இவங்க தான் தெரிவிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறேன், கருவறைக்குள்ளே எல்லா பிராமணர்களும் போக முடியாது. கருவறைக்குள்ளே அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். அர்ச்சகர்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனைத்து சமூகத்திலிருந்தும் அர்ச்சகர்கள் இப்போ வராங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.